இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அக்டோபர் 6ஆம் தேதியிலிருந்து விஜய் டிவில ஒளிபரப்பாக இருக்கிற பிக் பாஸ் 8 தமிழ் நிகழ்ச்சியில மற்றொரு போட்டியாளரா விஜய் டிவியோட சுனிதா இணைய இருக்கிறதா பேசப்பட்டுட்டு வருது. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றுல ரியாலிட்டி நிகழ்ச்சிகளுக்கு எப்பொழுதுமே தனிப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறது உண்டு. அப்படி விஜய் டிவில பல ஆண்டுகளா ரியாலிட்டி நிகழ்ச்சிகள், காமெடி ஷோக்கள், போட்டிகள்னு பங்கு பெற்று முழுமையா விஜய் டிவி பிரபலமா இருக்கிறவங்க சுனிதா. இவங்க சமீப காலமா குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியா இணைஞ்சு அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியில சில சீசன்களையே ரொம்பவே பிரபலமான ஒரு முக்கியமான பங்கா அமைஞ்சிருக்காங்க. இவங்க அடுத்ததா அதே வார இறுதியில ஒளிபரப்பாக இருக்கிற பிக் பாஸ் 8 தமிழ் நிகழ்ச்சியில போட்டியாளரா நுழைய அதிக வாய்ப்பு இருக்கு. அசாம் மாநிலம் கவுஹாத்தி நகர்ல பிறந்த சுனிதா சின்ன வயசுல இருந்தே நடனத்துல ஆர்வம் கொண்டிருந்தாங்க. தன்னுடைய நடன திறமையை வெளிப்படுத்த அவங்களுக்கு கிடைச்ச பல மேடைகள்ல ஒண்ணுதான் விஜய் டிவில நடத்தப்பட்ட ஜோடி நம்பர் 1 நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியோட 5வது சீசன்ல போட்டியாளரா கலந்துகிட்ட சுனிதா அதுக்கப்புறம் பல ஆண்டுகளா விஜய் டிவில ஒரு அங்கமா இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு தங்கையும் இருக்காங்க. அவங்களும் ஒரு நடன கலைஞர் தான். விஜய் டிவில ஜோடி நம்பர் 1 சீசன் 5 மற்றும் சீசன் 7ல போட்டியாளரா பங்கு பெற்ற சுனிதா 7வது சீசன்ல 2வது இடத்தை பிடிச்சு அதுக்கப்புறம் பல விழா மேடைகள்ல நடனமாடி பிரபலமானாங்க. ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில கோமாளியா சேர்ந்து ரசிகர்களால கொண்டாடப்பட்டாங்க. மொழி தெரியாம கத்தி கத்தி அவங்க பேசுறதையே காமெடி கண்டென்ட்டா மாத்தி அதுக்கப்புறம் அவங்களையே பாட வச்சு சில சீசன்கள் ப்ரோமோல இருந்து ரீல்ஸ் வரைக்கும் மக்கள் மத்தியில நல்ல ரீச் கிடைச்சிருந்தது. நடனத்தை தாண்டி தற்பொழுது இவங்க மற்ற விஜய் டிவி நிகழ்ச்சிகள்லயும் போயிட்டு காமெடி செஞ்சுட்டு வராங்க. இவங்க பல ஆண்டுகளா வாங் அப்படின்ற நடன கலைஞர் கூட பல நிகழ்ச்சிகள்ல போட்டிட்டு இருக்காங்க. சுனிதா மற்றும் வாங் இடையே நட்பை தவிர எந்த விதமான உறவு இருக்கிறதா தகவல்கள் இல்ல. இன்னும் 2 பேரும் சேர்ந்து நடனமாடி இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் செஞ்சுட்டு வராங்க. சமீபத்துல குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில பிரியங்கா மற்றும் மணிமேகலைக்கு இடையே நடந்த வாக்குவாதத்துல சுனிதா பிரியங்கா பக்கம் சாதகமா பேசி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் லைவ்ல பேசினது பலரால எதிர்க்கப்பட்டது. இவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம்ல நடனம், தங்கையோட காமெடியான ரீல்ஸ் ஆகியவற்றை பதிவிட்டு பல ரசிகர்களை சம்பாதிச்சுட்டு வராங்க. ஏறத்தாழ 1.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கூட இன்ஸ்டாகிராம்ல தனக்கென தனி சப்போர்ட்டர்களை வச்சிருக்காங்க. இந்த புகழ அடுத்த கட்டத்துல பிக் பாஸ் 8 நிகழ்ச்சியில இவங்க தக்க வச்சு இந்த நிகழ்ச்சியில எத்தனை வாரம் தாக்கு பிடிப்பாங்க அப்படின்றத பார்க்க ரசிகர்கள் ஆவலா இருக்காங்க. இவங்களோட சேர்ந்து விஜய் டிவில இருக்கிற அன்ஷிகா, விடிவி கணேஷ் ஆகியோரும் பங்கு பெற போறாங்க. இவங்களோட சேர்ந்து சுனிதா கூட்டணி அமைப்பாங்களா இல்லனா சண்டை சச்சரவு ஏற்படுமான்னு பார்வையாளர்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு விரைவில் தெரிய வரும். சரி, இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.